இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் கேகேஆர். அதாவது சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து சன் ரோஸ் இந்த வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் கொல்கட்டாவை சன்ரைசர்ஸ் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடட் மேட்சாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவோட ஹோம் கிரவுண்டு. டாஸ் ஜெயித்தாங்க கேகேஆர், எல்லாமே ஓகே. டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் எடுத்தாங்க. பட் எடுத்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்களா அப்படின்னா இல்லை. சன்ரைசர்ஸ்னாலே ரன் மழை பொழியும். சிஎஸ்கேக்கு ஒரு தலை மாதிரி சன்ரைசர்ஸ்க்கு ஒரு தலை இருக்கார். அவர் வந்து ஹெட்டுடைய பேட்டிங் ஃபஸ்ட்டு 5 overs, அதாவது பவர் பிளேயில் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமான ஒரு ரன் ரேட்டு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அபிஷேக் சர்மாவும் கூட வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் ஆடினார். அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. 6 overs கிட்டத்தட்ட 14 to 15 ரன் ரேட்டில் இருந்தாங்க அவங்க பவர் பிளே முடியும் போது. பட் அந்த மாதிரி ஸ்டார்ட்டுக்கு ஹெட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் வந்து குயிக்காக 2-3 விக்கெட் போச்சு. இஷான் கிஷன் அவுட் ஆனார், அனிகேத் அவுட் ஆனார். ஸோ குயிக்காக 2-3 விக்கெட் போன உடனே ஆக்சுவலாக கேகேஆர் வந்து கொஞ்சம் புல் பேக் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் கிளாசன் சன்ரைசர்ஸோடைய லிஞ்ச் பின் சொல்லலாம். அவரை ரொம்ப வருஷமாக மிகப்பெரிய ஒரு மிடில் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது தான், கிளாசன் அவர் தான் சன்ரைசர்ஸோடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா அவர் இந்த மிடில் ஆர்டரில் வந்து ஆடுற அந்த இன்னிங்ஸ் ஒவ்வொரு மேட்ச்லேயும் பயங்கர அட்டாக்கிங்காகவும் ஆட முடியும். சிச்சுவேஷனில் விக்கெட்ஸ்லாம் போயிடுச்சுன்னா புல் பேக் பண்ணி சூப்பராகவும் ஆட முடியும். இன்றைக்கி செமையாக ஆடினார். நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா சப்போர்ட் பண்ணார். பட் ஸ்டில் கிளாஸ் இருந்தாங்க. அதாவது நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, எந்த ஒரு டீமுமே அவங்களுடைய மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சாலிடான பேட்ஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னா, எஸ்பெஷலி ஷார்ட்டர் ஃபார்மேட்டில் அவங்க வந்து டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க. சன்ரைசர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் கேகேஆர் புல் பேக் பண்ணாலும் டுவர்ட்ஸ் த எண்ட் சன்ரைசர்ஸ் ஃபினிஷ்ட் ரியலி வெல். 221 220+, ஆக்சுவலாக 220+, 200 மேலேயே வந்து ஒரு பெரிய டார்கெட் தான். ஸோ 220+ அப்படிங்கும்போது ஒரு பெரிய டார்கெட். பட் இருந்தாலும் கேகேஆருக்கு ஈடன் கார்டன்ஸ் வந்து ஹோம் கிரவுண்டு. ஸோ ஹோம் கிரவுண்டில் கேகேஆருடைய ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்பில் அவங்க கண்டிப்பாக அதை சேஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் மஃபின் ஆலன் ஆரம்பித்தார். ஃபஸ்ட் ஓவர் டிம் பெயின் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஓவர். எஸ், பிரித்து மேய்ஞ்சிட்டாருங்க. கிட்டத்தட்ட 25 ரன் ஃபஸ்ட் ஓவரில் 2 6 4ன்னு அடி பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணார் ஃபின் ஆலன். அடுத்த ஓவரில் அவுட் ஆகிட்டார். பட் இருந்தால் கூட கேகேஆருடைய லாஸுக்கு என்ன பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னென்னா அஜிங்கியா ரஹானேயோட விக்கெட் தான். ஏன்னா அஜிங்கியா ரஹானே கேப்டன்கிறனால மட்டும் இல்லை, இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்ஸ்மேன் கூட. இந்த மாதிரியான ஒரு பெரிய சேஸ் இருக்கும் பொழுது ரஹானே மாதிரியான ஒரு பிளேயர் வந்து மிடில் ஆர்டரில், அதாவது த்ரூ அவுட் த இன்னிங்ஸ் வந்து ஒரு இடத்த ஹோல்டு பண்ணும்போது லாங் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னா இந்த மாதிரி பெரிய டார்கெட்ஸை சேஸ் பண்ண முடியும். இப்போ ஆர்சிபிக்கு விராட் கோலி மாதிரி, கேஎல் ராகுல் டெல்லிக்கு மாதிரி, டெஃபினட்டாக கேகேஆருக்கு அஜிங்கியா ரஹானே கொஞ்சம் பேட் ஷாட் ஆடினார்னு சொல்லலாம். உனத்கட் வந்து அந்த பாலை வந்து அவர் யூஸ்வலாக ஒரு ஸ்லோ பால் ஒன்று போடாது உனத்கட், அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பால் போட்டு அவர் வந்து ஹி புல்டு பேக்குன்னு கூட சொல்லலாம். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், கேகேஆருக்கு ரஹானேயோட விக்கெட் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். பட் குட் திங் என்னென்னா ஒன்ஸ் அகெயின் ரகுவன்ஷி வந்து ஷோட்ஸ் அ லாட் ஆஃப் ப்ராமிஸ் அஸ் அ பேட்ஸ்மேன். இன்றைக்கி சூப்பராக ஒரு 50 அடித்தார், வந்தாலும் நல்லா ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கேமரூன் கிரீனுடைய ரன் அவுட்டு அண்ட் ரகுவன்ஷியோட ரன் அவுட், இது ரெண்டுமே வந்து டர்னிங் பாயிண்ட் என்னை பொறுத்தவரை. ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஸ்கோர்ஸை கேமரூன் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஹீ கேன் டேக் த கேம் அவே, அந்த மாதிரி ஒரு பிளேயர். ரகுவன்ஷியும் ரிங்கு சிங்கும் நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரன் அவுட்டு அதுவும் வந்து ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் டேர்னிங் பாயிண்ட்ஸ்னால் நான் இதெல்லாம் தான் சொல்லுவேன். அதாவது கேகேஆருடைய டிஃபீட்டுக்கு அவங்க பேட்டிங்கில் வந்த டேர்னிங் பாயிண்ட்ஸு. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, கேகேஆர் வந்து இப்போது இனிமேல் வந்து ரஹானேவை 1 down போட்டுட்டு சுனில் நாராயணன் ஓப்பனிங் இருக்கணும். ஏன்னா சுனில் நாராயண் வந்து எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்தாமலை அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான். ஸோ அவர் வந்து பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாருன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். அவர் குயிக்காக ஒரு 4 பாலில் 20 30 அடிச்சு 20 ஒரு 5 பாலில் இப்போ 20 15 அடித்தாலுமே அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரஹானே 1 down வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர் ஹோல்டு பண்ணும் ஒரு சைடு இன்னிங்ஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து பேட்டிங் லைனப்பை பார்த்தா போக ஒரு ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இது வந்து கேகேஆர் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும். கம்மிங் டு எஸ்ஆர்ஹெச்சோடைய பவுலிங் எல்லாருமே சூப்பராக போட்டாங்க. கேகேஆர் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், முஷாரப் பண்ணி ஜிம்பாவேலேருந்து வந்த பவுலரு. அவர் வந்து இஸ் டெஃபினெட்லி ஷோயிங் லாட் ஆஃப் கன்சிஸ்டன்சி இன் இஸ் டெத் பவுலிங். ஃபஸ்ட் ஓவரில் 16 ரன் விட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹி கேம் பேக் ரியலி வெல், 4 விக்கெட் எடுத்தார், சூப்பராக போட்டார். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே நல்லா போட்டாங்க. மலிங்காவாகட்டும், நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பராக போட்டார். பெயினை தவிர எல்லாருமே நல்லா போட்டாங்க. பெயின் தான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக போட்டாருன்னு சொல்லலாம். பட் ஸ்லாப்பி ஃபீல்டிங்,
எஸ்ஆர்ஹெச் பொறுத்தவரையிலும் ஹாரிபிள் ஸ்லாப்பி ஃபீல்டிங். இதை அவங்க கண்டிப்பாக தவிர்க்கணும். பிக் ஸ்கோர் இருந்ததுனால அவங்க தப்பிச்சாங்க. ஸோ தட் இஸ் அபவுட் டுடே. இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக ஆரம்பிச்சிச்சு. ரன் மழையாக இருக்கும்னு நினச்சோம், பட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் சைடட் மேட்சாக முடிஞ்சிடுச்சு. கேகேஆர் இஸ் எட் டு ஸ்டார்ட் தேர் அக்கௌண்ட். எஸ்ஆர்ஹெச் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அக்கௌண்ட்டை. ஸோ லெட்ஸ் சி ஹவு தே கோ ஃபார்வர்ட் இன் தி அப்கமிங் மேட்சஸ். பார்ப்போம்.